வணக்கம் மகேஷ் தாஸ் அவர்களே, வணக்கம். நன்றாக இருங்கள், நன்றாக இருங்கள். ஆச்சரியமாக இருக்கிறதே, தாங்கள் ஏதேனும் சலவைக்காரனிடம் நட்பு வைத்திருக்கிறீர்களா? ஏன்? இல்லை, இவ்வளவு விலை உயர்ந்த ஆடையை உடுத்தி இருக்கிறீர்களே, அதான். இதுவா? நான் எதற்காக கூறுகிறேன் என்றால், தாங்கள் தர்பாரில் உட்கார அது இடத்தை தேடித்தரும் அல்லவா? அது என்னவென்றால் தாங் சிங் அவர்களே, ஷகன்ஷா தர்பாரில் கழுதைகளுக்கெல்லாம் இடமளித்திருக்கிறார். மகேஷ் தாஸ், கழுதையுடைய ராகத்தை கேட்க வேண்டும் என்றால் அதனுடன் நட்பு கொண்டுதானே ஆக வேண்டும். தீபக ராகத்தை போல் கழுதையுடைய ராகத்தையும் பாடுவதை தாங்கள் அறிவீர்களா? அதோடு உதைக்கும் பழக்கமும் இருக்கின்றதோ? அது ஏனென்றால் தங்களுக்கு உதைக்கும் பழக்கம் இருந்தால் தங்களை விட்டு தள்ளியே இருப்பேன். தங்களை எவ்வாறு நம்புவது? உதைக்க ஆரம்பித்து விட்டால்? ஆமாம், இன்னொன்று, ஒரு கவசத்தை அணிந்து கொள்ளும்படி ஷகன்ஷாவிடமும் கூறிவிடுகிறேன், உங்களிடமிருந்து பாதுகாத்துக் கொள்ள. மகேஷ் தாஸ் முட்டாள், அடி முட்டாள். शहनशाह जलालुद्दीन मोहम्मद अकबर, शहनशाह जलालुद्दीन मोहम्मद अकबर, शहनशाह जलालुद्दीन मोहम्मद अकबर, शहनशाह जलालुद्दीन मोहम्मद अकबर. शहनशाह जलालुद्दीन मोहम्मद अकबर, शहनशाह जलालुद्दीन मोहम्मद अकबर, शहनशाह जलालुद्दीन मोहम्मद अकबर. जोधा बेगम, जोधा बेगम, रुकया बेगम, रुकया बेगम. பார்த்து கொண்டிருக்கிறீர்களா? இந்துக்களின் பண்டிகையை ஜலால் விமர்சையாக கொண்டாடுவதே. நம்முடைய ராஜ்யத்தில் இந்துக்களுக்கு நமக்கு சமமான அந்தஸ்தை அளிக்கிறார்களே, வர வர நாம் அனைவரும் முகலாய ராஜ்யத்தில் தான் இருக்கிறோமா என்று தோன்றுகிறது. உண்மைதான். ஜோதா பேகம் இங்கு வந்ததிலிருந்து இது ராஜபுத்திரர்களின் ராஜ்யமாகிவிட்டது என எனக்கு தோன்றுகிறது. தசரா பண்டிகை கொண்டாடுகிறார்கள், அனைத்து பண்டிகைகளையும் கொண்டாடுகிறார்கள். இதெல்லாம் நன்றாக இல்லை. இவ்வாறு இது நீடித்து வந்தால் விரைவிலேயே நம் அடையாளத்தை நாம் இழந்து விடுவோம். ஆனால் என்ன செய்வது ஷெரீப் அவர்களே? ஷஹன்ஷாவை எதிர்ப்பவர்கள் யார் இருக்கிறார்கள்? ஷகன்ஷா, தாங்கள் இளவரசர்களை மக்களுக்கு அறிமுகப்படுத்த வேண்டும் என்று நான் விண்ணப்பிக்கின்றேன். நான் ஷஹன்ஷா ஜலாலுதீன் முகமது அக்பர் இன்று என் நாட்டு மக்களுக்கு அவர்களுடைய இளவரசர்களை அறிமுகப்படுத்துகிறேன். ஹசன் மற்றும் ஹுசன். शहनशाह जलालुद्दीन मोहम्मद अकबर, जोधा बेगम, रुकया बेगम, இளவரசர்கள் ஹசன் ஹுசைன், இளவரசர்கள் ஹசன் ஹுசைன். இளவரசர்கள் ஹசன் ஹுசைன், இளவரசர்கள் ஹசன் ஹுசைன். सुर समूह बिनती करी पहुँचे निज निज धाम, जग निवास प्रभु प्रगटे
अखिल लोक विश्राम। जग में घोर अंधेरा हो, माता पृथ्वी को पाप ने घेरा हो। छाया था जग में घोर अंधेरा हो, माता पृथ्वी को पाप ने घेरा हो। लेके अवध में अवतार प्रभु ने उपकार किया। लेके अवध में अवतार प्रभु ने उपकार किया। रावण का करके संहार जगत उद्धार किया। रावण का करके संहार जगत उद्धार किया। छाया था जग में घोर अंधेरा हो। எப்படியாவது இந்த விஷத்தை குழந்தைகளுக்கு கொடுத்து விட்டால் என் வேலை முடிந்துவிடும். என்னவாயிற்று மகேஷ் தாஸ், உங்களுக்கு இந்த கொண்டாட்டத்தில் மகிழ்ச்சி இல்லையா? அவ்வாறு இல்லை ஷகன்ஷா, கொண்டாட்டம் நன்றாகத்தான் இருக்கிறது. பிரபு ஸ்ரீராமனை பற்றிய கொண்டாட்டம் அல்லவா? ஆனாலும் இந்த குரல் இங்கு இருப்பவர்களுக்கு யாருக்கும் பிடிக்கவில்லை என்று நினைக்கிறேன். மகேஷ் தாஸ் அவர்களே, தான்சிங் அவர்களின் குரலுக்கும் இசைக்கும் இந்த உலகத்தில் மயங்காதவர்கள் இல்லை. அவர் பாடும் பாடலை நாம் ஒரு முறை கேட்டால் போதும், பிறகு அவரை நம்மால் மறக்க முடியாது. ஆனால் ஷகன்ஷா, எனக்கு என்ன தோன்றுகிறது என்றால் இவருடைய குரல் இங்கு இருக்கும் பலருக்கு பிடிக்கவில்லை என்று தோன்றுகிறது. எவ்வாறு? அங்கு பாருங்கள், ருக்கையா பேகம் உறங்கிவிட்டார். அதோடு தான்சிங் அவர்களின் பெயர் தான்சிங் அல்ல, தூங்க வைக்கும் சிங் ஆகிவிட்டார். ருக்கையா பேகம், ஹுசைனை நான் வைத்துக் கொள்ளவா? இல்லை, வேண்டாம் அண்ணியாரே, நானே வைத்துக் கொள்கிறேன். எவ்வளவு முயன்றாலும் இந்த ருக்கையா குழந்தையை தர மறுக்கிறாளே, என்ன செய்வது? ओ युग युग में यूं ही रावण बढ़ता रहेगा, ना रघुबर को पल भर। எனக்கு ஒன்று மட்டும் புரியவில்லை. ஹுசைன் இன்று ருக்கையாவிடம் அமைதியாக இருக்கிறானே, அழக்கூட இல்லை. ருக்கையாவால் எவ்வாறு இவ்வளவு நல்லபடியாக பார்த்துக் கொள்ள முடிகிறது? இது வெறும் பொம்மை. அப்படி என்றால் குழந்தை விழாவில் இல்லை. அப்படி என்றால் குழந்தை எங்கே இருக்கும்? குழந்தைகள் விழாவில் இல்லை என்றால் உண்மையில் நீங்கள் வேடிக்கையானவர் மட்டுமல்ல, மிகவும் புத்திசாலியும் கூட. இளவரசர்களை பாதுகாப்பாக வைத்துக் கொள்ள நீங்கள் அளித்த யோசனை மிகவும் பிரமாதமாக இருக்கிறது. இப்போது மக்களும் மகிழ்ச்சியாக இருக்கிறார்கள், இளவரசர்களும் பாதுகாப்பாக இருக்கிறார்கள். நானும் மகிழ்ச்சியாக இருக்கின்றேன். நன்றி மகேஷ் தாஸ் அவர்களே. விழா இளவரசர்களுக்காக, ஆகவே அவர்கள் மக்கள் முன்பு சென்று வருவது மிகவும் அவசியமாகும். ஆனால் இங்கே எனது கேள்வி என்னவென்றால், அங்கே அவர்கள் பாதுகாப்பாக இருப்பார்களா என்பதுதான். ஷகன்ஷா அவர்களே, இந்த விழா குழந்தைகளுக்காகத்தான் என்பதை நான் ஒப்புக்கொள்கிறேன். ஆகையால் அவர்கள் இருக்க வேண்டும். அது என்னவென்றால், குழந்தைகள் மக்களுக்கு இடையில் இருப்பார்கள், அதே சமயம் மாளிகையிலும் பாதுகாப்பாக இருப்பார்கள். தாங்கள் கூறுவது எனக்கு புரியவில்லை. ஷகன்ஷா அவர்களே, குழந்தைகள் மக்களுக்கிடையில் அழைத்து வரப்படுவார்கள், ஆனால் அது வெறும் பொம்மைகள் தான். உண்மையில் குழந்தைகளை கோட்டையில் பாதுகாப்பாக வைத்து விடுவோம். குழந்தைகள் இங்கே இல்லை என்றால் வேறு எங்கே இருப்பார்கள்? ஜலாலோ இல்லை பேகங்களோ வேறு யாரிடமும் தர மாட்டார்கள். இங்கே பார்,
மகாராணி தென்படவில்லையே, அவர் விழாவிற்கு வரவில்லையா? பேகம் சாஹிபா, மகாராணி அவர்களுக்கு உடல்நிலை சரியில்லை, ஆகையால் தான் அவர் இங்கு வரவில்லை. இவ்வளவு பெரிய விழாவில் மகாராணி இல்லை. அப்படி என்றால் குழந்தைகள் அவரிடம்தான் இருக்கும். இங்கே என்ன இவ்வளவு காவல் இருக்கிறது? நாம் பொறுமை காக்க வேண்டும். இது உண்மையில் நல்ல ஆலோசனைதான். மக்களுடைய விருப்பமும் நிறைவேறிவிட்டது, குழந்தைகளும் பாதுகாப்பாக இருக்கிறார்கள். நிச்சயமாக அண்ணி. எதிரி எந்த வேடம் கொண்டு எங்க அமர்ந்திருக்கிறானோ எவ்வாறு கூற முடியும்? என்ன செய்வது? வெளியே பலத்த பாதுகாப்பு, இங்கு இவர்கள் வேறு. ஏதாவது செய்தாக வேண்டும். இப்படி ஒரு சந்தர்ப்பம் இனியும் கிடைக்காது. ஷகன்ஷா, அதர்மத்தை தர்மம் வென்றதற்கு அடையாளமாக ராவணனை தகனம் செய்து விழாவை முடிக்க வேண்டும். என்ன இது? தாங்கள் இன்னும் தூங்கவில்லையா? ஏன், உறக்கம் வரவில்லையா? ஐயோ, மாளிகையில் தீ பற்றி எரிகிறது. காப்பாற்றுங்கள், யாராவது காப்பாற்றுங்கள். சீக்கிரம் நீரை கொண்டு வாருங்கள். என்னமாயிற்று ஜோதா பேகம்? தாங்கள் ஏன் இவ்வாறு பார்க்கிறீர்கள்? இன்று ராவணன் எரிக்கப்பட்டும் முழுமையாக ஏன் சாம்பலாகவில்லை என்று யோசிக்கிறேன்.
ராவணனோ அல்லது அவனுக்குள் இருக்கும் தீய சக்தி எங்கேயோ சிரித்துக் கொண்டுதான் இருக்கிறது. போய் வா ஜலாலின் குழந்தையே, இன்னும் 5 நாட்கள்தான். உன் பரலோக யாத்திரை இப்போது தொடங்கி விட்டது. அத்தை அவர்களே, தங்களுக்கு ஒன்றுமில்லையே? எனது குழந்தைக்கு ஒன்றுமில்லையே? நன்றாக இருக்கிறாயா? வா வா, என்னிடம் வா. இவனுக்கு ஒன்றுமில்லையே? நல்ல வேளை, என் குழந்தைக்கு எதுவும் ஆகவில்லை. அல்லாவிற்கு தான் நன்றி சொல்ல வேண்டும். அத்தை அவர்களே, ஹசன் அவன் நன்றாக இருக்கிறானா? கவலைப்படாத ருக்கையா. அத்தை அவர்களே, குழந்தை எப்படி உள்ளது? ஹசன், என்னுடைய தங்கமே. ருக்கியா பேகம், ஹுசைன் எப்படி இருக்கிறான்? கவலைப்படாதீர்கள் ஜோதா பேகம், மிகவும் நலமாக இருக்கின்றனர். அல்லாவிற்குத்தான் நன்றி சொல்ல வேண்டும். அத்தை அவர்களே, இப்பொழுதுதான் உங்கள் அறை பக்கமாக வந்தேன். அது முழுமையாக எரிந்து விட்டது. ஆம் ஜோதா, தீ பற்றியதும் எங்களுக்கு தெரிந்து விட்டது. அத்தை அவர்களே, இருவரும் எவ்வாறு உள்ளார்கள்? அந்த குதாவிற்கு தான் நன்றிகள் ஜலால். 2 குழந்தைகளும் நலமாக உள்ளனர். ஆனால் அத்தை, திடீரென்று எவ்வாறு நெருப்பு பற்றியது? தெரியவில்லை. திடீரென்று திரைக்கு பின்பாக நெருப்பு வந்தது. விரைவில் அதிகமாக பரவி விட்டது. வணக்கம் ஷகன். வணக்கம் ஷேன்ஷா. எப்படி திடீரென்று தீ பற்றியதென்று நீங்கள் கண்டுபிடித்தீர்களா? இது சாதாரணமான விஷயமாகத்தான் தெரிகிறது. வேண்டுமென்றே தீ மூட்டியது போல் தெரியவில்லை. ஏனென்றால் அறையில் வைக்கப்பட்ட தீப்பந்தமானது கீழே விழுந்திருந்தது. அதை வைத்து பார்த்தால் அது எதேச்சியாக கீழே விழுந்ததால் தீ பற்றி இருக்கலாம். ஆம், இது சதி செயலாக தெரியவில்லை. எதற்காக தீயை மூட்ட வேண்டும்? ஒருவேளை யாராவது உன்னை பார்த்திருந்தால் நீ எதற்காக இவ்வாறு செய்தாய் ஜெனத்? மிகவும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்று நான் உனக்கு ஏற்கனவே கூறியிருக்கிறேன். யா குதா, வீரர்கள் உன்னை கைது செய்ய வந்து கொண்டிருப்பார்கள். ஜலால் உன்னுடன் சேர்த்து எனது கழுத்தையும் வெட்டிவிடப் போகிறான். யாரையும் அவன் விட்டு வைக்கப் போவதில்லை. யாரையும் விடமாட்டான். அமைதி, பொறுமையாக இருங்கள். ஆசுவாசப்படுத்திக் கொள்ளுங்கள். நீங்கள் நினைப்பது போல் ஒன்றும் நேராது. இது தற்செயலாக நடந்த தீ விபத்தை போலத்தான் இந்த சம்பவத்தை நான் நிகழ்த்தி இருக்கிறேன். தவறு. சாதாரண விபத்து சாதாரண மக்களுக்கு தான் நடக்கும். இளவரசர்கள் சாமானியர்கள் அல்லவே. அவர்களை கொத்திச் செல்ல எதிரிகள் பருந்தை போல் வட்டமிட்டுக் கொண்டிருக்கிறார்கள். நம் லட்சியத்தை நிறைவேற்ற நான் அங்கு தனியாளாக விடப்பட்டேன். ஆனால் தாங்களோ எதுவுமே செய்யாமல் என்னை பார்த்து குறை கூறிக் கொண்டிருக்கிறீர்களே. நீ என்ன கூற வருகின்றாய்? அனைத்தையும் நீ மட்டும் செய்தாயா? அமைதியாக இருங்கள். இவ்வாறு பதற்றம் கொள்வதால் நம்மால் எந்த காரியத்தையும் செய்ய இயலாது. அதோடு நாம் பதற்றமாக இருந்தால் நாம் தான் குற்றவாளி என்று எல்லோருக்கும் தெரிந்துவிடும். இதை பற்றி நமக்கு எதுவுமே தெரியாது என்பதை போல்தான் நாம் நடந்து கொள்ள வேண்டும். தெரிகிறதா? நம்முடைய பாதி வேலை முடிந்து விட்டது. நான் ஒரு குழந்தைக்கு விஷத்தை அளித்து விட்டேன். யாருக்கு? கூறு. ஹுசைனுக்கா அல்லது ஹசனுக்கா? அது தெரியவில்லை. என்ன தெரியாதென்றால் என்ன அர்த்தம்? அங்கே ஒரே கூச்சல் குழப்பமாக இருந்தது. நான் அங்கு தாசையின் வேடத்தில் இருந்தேன். யாரிடமும் கேட்க முடியாது. இரட்டையர்கள் என்பதால் ஒரே மாதிரி இருந்தார்கள். இருவரும் ஒரே மாதிரியான ஆடையைத்தான் அணிந்திருந்தார்கள். எனக்கு ஒன்றும் புரியவில்லை. நாம் இளவரசர்களை விட்டு வேறெங்கோ இருக்கும் பொழுது சரியாக அவர்கள் இருந்த அறையில் தீ பற்றியது தற்செயலாக நடந்திருக்குமா? யோசிக்க வேண்டிய விஷயம்தான். இளவரசர்கள் அங்கு வரவில்லை. இங்கு கோட்டையில் என் தாயாரோடு தான் இருக்கிறார்கள் என்பது வெகு சிலருக்கே தான் தெரியும். எந்த குழந்தைக்கு விஷம் அளித்தோம், எந்த குழந்தைக்கு விஷம் அளிக்கவில்லை என்பது நமக்கு எப்படி தெரிய வரும்? அதை நேரம் சொல்லும். யாருக்கு நான் விஷம் தந்தேனோ நாளை முதல் அக்குழந்தையின் உடல் நலம் பாதிக்கப்படும். ஆனால் அதுவரை நீங்கள் சற்று பொறுமையாக இருங்கள். நீ கூறுவதும் சரிதான். இது போன்ற சமயங்களில் நான் தான் உனக்கு தைரியம் அளிக்க வேண்டும். அப்படி இருக்க நானே பதற்றமாகிவிட்டேன். ஜலால், உன் 2 கண்களில் ஒன்றை நான் குருடாக்கி விட்டேன். மிக விரைவிலேயே 2வது கண்ணையும் இழந்து விடுவாய். இது என் எதிரிகள் செய்த சதியா இல்லையா என்பது முழு விசாரணைக்கு பிறகுதான் தெரிய வரும்.
மான்சிங் பல முறை என் எதிரிகள் போட்ட திட்டங்களை நான் கவனிக்கவில்லை என்று நினைப்பார்கள். எனவே விசாரணையை உடனே ஆரம்பியுங்கள்.